الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا ان الله غفور رحيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من احب لله وأبغض لله وأعطى لله ومنع لله فقد استكمل الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. வானங்களையும் பூமிகளையும் அதற்கிடையே பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அவைக்கு அனைத்துக்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு அல்லாஹ் என்கிறார். அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், நாடியதை நாடியவாறு செய்யக்கூடியவன் என்று சாட்சி சொல்வதற்கிறான். உலகத்துக்கு மறுபடையாக, இறுதி தூதராக, உம்மத்துக்கு வழிகாட்டியாக இவ்வையகத்துக்கு வந்திருந்த எங்கள் பெருமானார் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாருடைய வாழ்க்கையை முழுமையாக தனது வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டு உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். உலகில் ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே இத்திகாஃப் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் படைத்த அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வால் வாழ்ந்து கொள்ளும்படி அவனால் ஏவல்களை தமது வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து கொள்ளும்படி விலக்கிய விலக்கல்களை முற்றுமுழுதாக தவிர்த்து ஒதுக்கி வாழ்ந்து கொள்ளும்படி அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்தோம். மேலான கண்ணியமிக்க நாட்களை பெரியார்களை சகோதரர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு மேலால் எவ்வாறு இந்த மனிதர்களை படைத்து வாழ வைத்திருக்கிறார்கள், அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களோடு ரொம்பவும் இரக்கமுள்ளவனாக, அன்புள்ளவனாக, பாசமுள்ளவனாக சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு முன்னால, அல்லாஹ்வுடைய பாசத்துக்கு முன்னால யாருடைய பாசமை நிகராக்க முடியாது. பொதுவாக நாங்கள் பேச்சுக்கு சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு முன்னால சில நேரம் தாயை விடவும் 70 மடங்கு இரக்கம் உள்ளன்னு சொல்லுவோம். சகோதரர்களே கிடையாது. அதை நாம் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை மன்னிப்போம். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை மன்னிக்க முடியாது, அளவு போட முடியாது. சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம் அது விசாலமானது.
அல்லாஹ்வுடைய அன்பு அது விசாலமானது. அதுதான் சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸுல் குதுஸிய பார்க்கிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். மனிதர்களோடு அல்லாஹ் பேசுகிறார். மனிதனோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலகத் ذنوبك عنان السماء. இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார், பாவம் செய்கிறார். எல்லாரும் அடியானே, உன்னுடைய பாவம் எந்த அளவுக்கு நிறைந்திருக்கிறதா, வானத்தின் முகட்டின் அளவு, வானத்தை எட்டும் அளவுக்கு உன்னுடைய பாவம் நிறைந்திருக்கிறது. அவ்வளவு பாவம். எனக்கிட்ட அந்த பாவத்துக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறார், பாவ மன்னிப்பு தேடுகிறார். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கிட்ட இஸ்திக்ஃபார் செஞ்சிட்டா, பாவ மன்னிப்பு தேடிட்டா, உன்னை நான் மன்னிச்சு விட்டேன். வலா உபாலி, அதை நான் பொருட்படுத்துவோம். சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய இரக்கத்துடைய வெளிப்பாடு. உலகத்துல எங்களுக்கு ஒருத்தர் தவறு செஞ்சிட்டா, சில நேரம் அந்த தவறின் ஊடாக கோபங்கள் ஏற்படுகிறது. அந்த தவறின் ஊடாக பல விபரீதமான முடிவுகள் ஏற்படுகிறது. சில நேரம் மன்னிப்பு கூட கொடுக்கமாட்டோம். உலக வளமையில பார்க்கிறோம், மையத் ஆகியும் ஒரு மௌத்தாகியும் அந்த மையத்துக்கு போகாத நிகழ்வுகள் கூட கண்கூடாக பார்க்கிறோம். என்ன சில தவறினூடாக, இதனால சிறிய தவறு வந்ததினால மௌத்தாகிய தன்னுடைய சொந்த சகோதரனுடைய மையத்துக்கு கூட போகாம இருக்கக்கூடிய அழைப்புல உலகத்துல மனிதர்களை பார்க்கலாம். தவறினூடா. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ தவறு செஞ்சாலும், நீ பாவம் செஞ்சாலும் எனக்கிட்ட நீ இஸ்திக்ஃபார் செய்வானா இருந்தா, பாவமன்னிப்பு தேடக்கூடியவனாக இருந்தா, அஃபர்துலக, உன்னை நான் மன்னிச்சு விட்டேன். வலா உபாலி, ஒரு நாளும் அதை பொருட்படுத்த மாட்டான். இது அல்லாஹ்வுடைய இரக்கத்துடைய வெளிப்பாடு, அவருடைய அன்புடைய வெளிப்பாடு. அந்த குர்ஆன்ல அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் 1400 வருடங்களுக்கு முன்னால் குர்ஆன் வந்தாலும் இன்று வரைக்கும் குர்ஆன் எங்களை பார்த்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது. யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொண்ட அடியானே. அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ் என்னோட பேசுறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு அநியாயம் செஞ்சு கொண்ட என்னுடைய அடியானே. அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான்? யா இபாதி, ஏண்ட அடியானே. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீ நிராசை அடைகிறாய். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை விட்டு நீ நிராசை அடைகிறாதே. அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு நீ நிராசை அடைகிறாதே. அல்லாஹ்வுடைய அன்பு அது விசாலம். அதத்தான் குர்ஆனுடைய முதலாவது வசனம் ஓதக்கூடிய நேரத்துல நாங்க சொல்லக்கூடிய ஒரு வாசகம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் யாரு? ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோர். சோதரர்களே, பெரியார்களே, உலமாக்கள் இந்த இரண்டு சொற்களுக்கும் வரைவிலக்கணம் எழுதுறாங்க. ரஹ்மான் என்றா
உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக எல்லாருமே பிறக்கக்கூடியவர். அது அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிரோடையும் அல்லாஹ் இரக்கம் தான், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமோடையும் அல்லாஹ் இரக்கம் தான். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய அன்பு நூறண்டா அதுல ஒரே ஒரு பங்கு தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார். அதான் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குஞ்சுகள் தாய் தன்னுடைய குஞ்சுகளோட, பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளோட, மிருகங்கள் தன்னுடைய அந்த கன்றுகளோட இரக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த ஒரே இரக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில அல்லாஹ் காட்டுவதினார். ரஹீமண்டா சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு மட்டும் தான் அல்லாஹ் ரஹீமாக இருப்பான். 99 இரக்கமும் நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் வச்சிருக்கான். நல்ல சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் இரக்கமானவர். அந்த அல்லாஹ்வுடைய இரக்கத்தை வர்ணிக்க முடியாது, அந்த அல்லாஹ்வுடைய இரக்கத்தை மன்னிட முடியாது. அதனால்தான் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய இரக்கத்தை வழங்கப்படுகிறார். ஒரு கைதிகளுடைய கூட்டம், போர்ல பிடிப்பட்ட சிறை, அதாவது கைதிகளுடைய கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சபையில கொண்டு வரப்பட்டது. அவருக்கு முன்னால கொண்டு வரப்பட்டது. அந்த ஒரு பெரிய கூட்டம், அதுல ஒரு குழந்தை அழுது கொண்டும் இருக்கிறது. ஒரு தாய் என்ன செய்யறாங்க, அந்த குழந்தையை தேடி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைய அங்கும் இங்குமாக தேட ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் அந்த பிள்ளை அந்த தாயுடைய கண்ணுக்கு தென்படுகிறார். குழந்தை தென்படுகிறது. தாய் என்ன செய்யறாண்டா, அந்த குழந்தைய தன்னோடு அப்படியே எடுத்து தண்ட வயிற்றோடு அப்படியே அணைச்சி அழக்கூடிய அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சாண்டா, அவருக்கு பால் ஊட்ட ஆரம்பிக்கும். சகோதரர்களே பெரியார்களே, தாயுடைய இரக்கம், தாயுடைய அன்பு உள்ள கிடைச்சிருக்கிறது. பிள்ளையுடைய பாசத்தினால, பிள்ளையுடைய அன்பினால தண்ட வயிற்றோட அப்படியே அணைச்சி, அதாவது அதுக்கு பால் ஊட்ட ஆரம்பிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அத்தகூனு ஹாதிஹில் மர்ஆ ஃபாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார். பெண் பார்க்கிறீங்க இல்லையா, இரக்கமாக இருக்கக்கூடிய இந்த பெண் தன்னுடைய குழந்தையோட, இந்த பெண் தன்னுடைய குழந்தைய நெருப்புல போட்டு எரிப்பாளான்னு கேட்கிறார். நெருப்புல போட்டு பசுக்குவாளா, நெருப்புல போட்டு எரிப்பாளான்னு கேட்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு நித்த குரல்ல சொன்னாங்க, வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, وهي تقدر على ألا تطرحه طارحة ولدها في النار. தன்னுடைய குழந்தைய நெருப்புல போட்டு பொசிக்கிறதுக்கு, நெருப்புல போட்டு எரிக்கிறதுக்கு ஒரு நாளும் சக்தி பெற மாட்டார், ஒரு நாளும் எரிக்க மாட்டார். இதை கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி வலதி. இந்த பெண் தன்னுடைய குழந்தையோட எவ்வளவு இரக்கமாக, எவ்வளவு அன்பாக, எவ்வளவு பாசமாக இருக்கிறாரோ, அதை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களோட அர்ஹம், ரொம்ப இரக்கமுள்ளவனாக இருக்கிறார் சொல்றார். அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய இரக்கம். எனவே சகோதரர்களே பெரியார்களே, இந்த அல்லாஹ் தான் நாம் எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த அல்லாஹ் தான் நாம் எல்லாரும் ரப்பாக ஏற்றிருக்கிறோம்.
எனவே சகோதரர்களே பெரியார்களே, எங்களோட வாழ்க்கை இந்த இறக்கமுள்ள ரப்புக்காக வேண்டி வாழ்க்கையாகும். சகோதரர்களே பெரியார்களே, உலகத்தில் நாம் வாழ்வது யாருக்காக வேண்டி? உலகத்தில் பிறந்திருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை யாருக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? மனைவிக்காக வேண்டியா? குழந்தைகளுக்காக வேண்டியா? நண்பர்களுக்காக வேண்டியா? சகோதரர்களுக்காக வேண்டியா? யாருக்காக வேண்டிய உலகத்துடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? சகோதரர்களே பெரியார்களே, எங்கட வாழ்க்கையை ஆக்கணும் அல்லாஹ்வுக்காக வேண்டி. நான் யாருக்காக வேண்டி வாழ்கிறேன்? அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்கிறேன். நான் யாருக்காக வேண்டி வாழ்கிறேன்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைவதற்காக வேண்டி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக. இத சகோதரர்களே பெரியார்களே, நாம வாயால சொல்றோம். இதை நாங்க வாயால சொல்றோம். ஐமால தொழுகையில, சுன்னத்தான தொழுகையில தப்பீரை கட்டிட்டு நாங்க வச்சகத்தை ஓதுறோம். வச்சகத்தை ஓதுறோம். அந்த வச்சகத்துல நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன சொல்றோம்? இன்ன ஸலாத்தி, நிச்சயமா ஏத தொழுகை, வ நுஸுகி இதர அமல்கள், வ மஹ்யாய என்னுடைய இந்த வாழ்க்கை, உலகத்தில் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, என்னுடைய இந்த ஹயாத், வ மமாத்தி என்னுடைய மௌத். யாருக்காக சொல்றோம்? என்ற தொழுகை, என்ற இதர வணக்கங்கள், என்னுடைய இந்த வாழ்க்கை, என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், படைத்த ரப்புக்காக வேண்டி நாம சொல்றோம். படைத்த ரப்புக்காக வேண்டி சொல்றோம். நான் வாழ்றது அல்லாஹ்வுக்காக வேண்டி, நான் மரணிக்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்றோம். சகோதரர்களே பெரியார்களே, எனவே வாயால சொல்ற இந்த வார்த்தை நிஜமாக வாழ்க்கையில் ஆக்கும். நிஜமாக வாழ்க்கையில் வரணும். நான் வாழ்றது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அந்த அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அந்த அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அந்த அல்லாஹ் பாசம் உள்ளவன். எனவே அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டிய வாழ்க்கையை நாம ஆக்கணும். அழகான நபி சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய ஈமான் எப்ப பூர்த்தியாகும் தெரியுமா? ஒரு ஈமான் எப்ப பூர்த்தியாகும்? சகோதரர்களே பெரியார்களே, சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பூர்த்தியாகும்னா, யாரு செய்தது எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்குறார். வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்குறார். மன் அஹப்ப லில்லாஹ், நேசம் வைக்கிறார் யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி. திருமணம் முடிச்சிருக்கிறேன், மனைவி பொறுப்புல வந்திருக்கிறார், அதனால அன்பாக இருக்கணும் என்ற அந்த அன்பல்ல, என்னுடைய மனைவியை நான் நேசிக்கிறேன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி. என்ன குழந்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எத்தனையோ பேர் குழந்தையுடைய பாக்கியம் இல்ல, அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் ஏதோ குழந்தை பிறந்திருக்கிறது, அதனுடைய ஒரு அன்பு இருக்கிறது என்பதனால அந்த குழந்தையோட அன்பு இல்ல, என்னுடைய குழந்தையோட அன்பு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி. என்னோட சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எதுக்கும் துணை வருவார்கள், கை கொடுப்பார்கள், எதையும் செய்வார்கள். அதனால இவரோடு நாங்கள் முகப்பத்தாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி என்னுடைய முகப்பத்தில் நான் முகப்பத் வைத்திருக்கிறேன் என்னுடைய நண்பனோட. யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி. என்ற உம்மாவோட நான் முகப்பத், இரக்கம், அது உம்மா வாப்பா என்பதற்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற உம்மாவோட வாப்பாவோட இரக்கம். சோதரர்களே பெரியார்களே, எனவே என்னுடைய அன்பு அல்லாஹ்வுக்காக வேண்டியாகும். உலகத்துல வாழ்ற நேரத்துல வரக்கூடிய அன்பு யாருக்காக? அல்லாஹ்வுக்காக வேண்டி. கோபிக்கிறேன்,
அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் போய். என்னோட கோபம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, என்னுடைய முஹப்பத் அல்லாஹ்வுக்காக வேண்டி. என்னுடைய கோபம் இருக்கப்படாது. காணியை புடிச்சிட்டான், காணியில ஒரு பகுதி எடுத்துட்டான், என் சகோதரன் தான், என்னோட கூட பிறந்தவன் தான். அதனால துனியாவுடைய சில அடிப்படைகளை வச்சு நான் என் சகோதரோட கோபம், என்ன கோபம் துனியாவுக்காக இருக்கப்படாது. நண்பரோட கோபம் துனியாவுக்காக இருக்கப்படாது. தாயந்தருடைய கோபம் துனியாவுக்காக இருக்கப்படாது. உலகத்துடைய லாபத்தை மாத்திரம் வச்சு என்ற கோபம் கிடையாது. நான் கோபிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபிக்கிறேன். இதோட சேர்ந்து போனா எனக்கும் சில தர்க்கங்கள் வருகிறது. இதோட சேர்ந்து போற நேரம் எனக்கும் ஒரு இழிவான நிலைமை உருவாகுது. அதனால நான் இவரை விட்டு தூரமாகிறேன், அல்லாஹ்வுக்காகவே. சகோதரர்களே, பெரியார்களே, திரும்ப சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅத்தாலில்லா, நீங்க கொடுக்குறீங்க, நீங்க கொடுக்குறீங்க யாருக்காக வேண்டி? பேருக்கும் புகழுக்கும் இல்ல, பேருக்கும் புகழுக்கும் இல்ல. நான் கொடுக்கிறேன், அல்லாஹ் தந்த பணம், அல்லாஹ் தந்த சொத்து, அல்லாஹ் தந்த செல்வம் நான் வாரி வழங்குகிறேன். யாருடைய புகழுக்கும் இல்ல, யாருடைய இகழுக்கும் இல்ல, யாருடைய எந்த வார்த்தைக்கும் இல்ல. நான் கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய பொருத்தம். லில்லாஹ் வஅத்தா லில்லாஹ், நான் கொடுக்கிறேன் அல்லாஹ்வுக்காக. வமனஅ லில்லாஹ், நான் கொடுக்காமல் இருக்கிறேன், நான் கொடுக்காமல் இருக்கிறேன். ஏன்? அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்காமல் இருக்கிறேன். இன்னாருக்கு கொடுத்தா பாவத்துல போய் சேருவார், இதை செஞ்சா பாவத்துடைய விளைவு உண்டாகும், இதை கொடுக்கிறது மூலமா எனக்கு நன்மை வந்து அடைய மாட்டாது, பாவத்தில கொண்டு போய் சேர்க்கும் என்பதனால நான் கொடுக்காமல் தடுக்கிறேன், அல்லாஹ்வுக்காகவே. சொன்னாங்க, யாரு வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்குறாங்க, அது முகப்பத்தாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், கொடுப்பதாக இருக்கலாம், தடுப்பதாக இருக்கலாம், வாழ்க்கையை எந்த விஷயமாக இருந்தாலும் நான் வாழ்றது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கும் என்றிருந்தால் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். அவர் யார் தெரியுமா? ஈமான்ல பூர்த்தியாகும் ஈமான்தார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாம யோசிப்போம், உலகத்துல நான் எதுக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எதுக்காக வேண்டி இருந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய எல்லா விடயங்களையும் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்குறேனா, என்னுடைய எல்லா நலவுகளும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறதா? எனவே தான் சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனுடைய வசனம் சொல்லுது, நபியே உங்களோட உம்மத்தை பார்த்து சொல்லுங்க, குல். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய முஹப்பத் என்கிறது, அல்லாஹ்வுடைய இரக்கம் என்கிட்ட வாரது என்கிறது, அது இரண்டாவது அல்ல, அது மூணாவது அல்ல. சோழலே, அல்லாஹ்வுடைய இரக்கம் அதுதான் முதன்மையானது. உள்ளத்துக்குள்ள வரணும் அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நேசம், இது உள்ளத்துக்குள்ள முதலாவது வரணும். வந்தால் தான் எப்ப அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய அந்த பாசம், இந்த முஹப்பத்தும் இந்த உள்ளத்துக்குள்ள வருமோ அப்பதான் வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆகும். அதான் குர்ஆனுடைய ஆயத் சொல்லுது, நபியே ஒரு உம்மத்தை பார்த்து சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய முஹப்பத் எப்படி வரணும் தெரியுமா? இன்கான ஆபாஉக்கும், உங்களோட தாய் தந்தையர்களை விடவும், உங்களோட தாய் தந்தையர்களை விடவும், வஅப்னாஉக்கும், உங்களுடைய பிள்ளைகளை விடவும். சில நேரம் அல்லாஹ்வுடைய முஹப்பத் இல்லாம நான் நேசிக்கிறேன் என்ற அம்மா அப்பா, என்ன முதலாவது இருக்குது உள்ளத்துல அம்மா அப்பா, இரண்டாவது இருக்குது என்ற குழந்தைகள், வஅஸ்வாஜுக்கும், என்னுடைய மனைவிமார், வஅஷீரத்துக்கும், என்னுடைய குடும்பம், வஅம்வாலுன் யக்தரஃப்துமூஹா, இதெல்லாம் பயந்து பயந்து நாங்க செய்யக்கூடிய இந்த வியாபாரம் என் உள்ளத்துல முஹப்பத்தாக இருக்கிறது. வமசாக்கினு தர்தௌனஹா, நான் கட்டி இருக்கிற வீடு, மாடியான வீடு அழகாக இருக்கிறது, என்னுடைய இந்த முஹப்பத் உள்ளுக்குள் இருக்கிறது. சோழர்களே, பெரியார்களே, எல்லாம் முஹப்பத் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை விடவும் அவருடைய ரசூலை விடவும் உங்களோட முஹப்பத் உங்களோட உம்மா பாப்பாக்கு, உங்களோட குடும்பத்தாருக்கு, உங்களோட மனைவிக்கு, உங்களோட வியாபாரத்துக்கு, உங்களோட வீட்டுக்கு இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ் விட
அவன் ரசூலை விட முகப்பத் யாரோட? சோழர்களே பெரியார்களே, உலகத்துடைய இந்த நேசங்கள், உலகத்தில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெகுமதிகளை வைத்து நாம் அன்பு பாராட்டுகிறோம் என்றிருந்தால், சோழர்களே பெரியார்களே, குர்ஆன் சொல்லுது ஃபதரப்பசு ஹத்தா யத்தி அல்லாஹு பிஅம்ரி. எதிர்பாருங்க, அல்லாஹ்வுடைய சில கட்டளைகள், சில விடயங்கள் வந்து சேரும். எனவே சோழர்களே பெரியார்களே, எனக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தை விடவும் முஹப்பத்துக்குரியவனாக, நேசத்துக்குரியவனாக அல்லாஹ்வை உள்ளத்தில் கொண்டு வரணும். சோழர்களே பெரியார்களே, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நேசத்தை நாங்க உள்ளத்துல கொண்டாடாக்கினதான், அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய அந்த இரக்கத்தை, ரஹ்மத்தை அந்த எங்களை உள்ளத்துல கொண்டாடாக்கினதான் இன்னைக்கு நாங்க சோழர்களே பெரியார்களே அல்லாஹ்விற்கும் ரொம்ப தூரமாக இருக்கும். அல்லாஹ் விட்டு ரொம்ப தூரம். சோழர்களே பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அரசிலே எழுதிக்கக்கூடிய வாசகம் தான் இன்ன ரஹ்மதி கலபத் கலபி. என் ரஹ்மத், என் அன்பு, என்னுடைய பாசம் என் கோபத்தை விடவும் மிகைத்து விட்டது. என் கோபத்தை விட எனக்கு வருகிற அந்த கோபத்தை விடவும் என்னுடைய ரஹ்மத் மிகைப்பானது. ஆனா சகோதரர்களே பெரியார்களே, இந்த ரஹ்மத்துடைய அல்லாஹ்விற்கும், இந்த இரக்கமுள்ள அல்லாஹ்விற்கும் நாங்க தூரமாய் கொண்டு போறோமே தெரியுமா? உள்ளத்துல அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய அன்பு வரல. சொல்லே, அல்லாஹ்வுடைய அன்பு வருமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசம் வருமாக இருந்தால், ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டோம். தொழுகையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், என்னுடைய தொழிலாக இருக்கலாம், என்னுடைய பண்பாடாக இருக்கலாம், எல்லாத்தையும் நாங்க மாற்றுவோம். யாருக்காக வேண்டி தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி மாற்றுவோம். சகோதரர்களே பெரியார்களே, உள்ளத்துல முஹப்பத் இல்லாத்தினால், அல்லாஹ்வுடைய முஹப்பத் இல்லாத்தினால வெட்ல படுத்திருக்கிறோம். சுகமுடைய தொழுகைக்கு எனக்கு வாரது கஷ்டம் என்றா நான் அல்லாஹ்வோட நேசம் வைக்கல. எனக்கு அல்லாஹ்வை விடவும் என்ற தூக்கம் பரிசு. என்ற தொழில நான் இருக்கிறேன். அந்த நேரத்திலேயும் தொழுகையை முறைமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொண்டு வரக்கூடிய அமால் தொழுகை. நான் தொழுகைக்கு வரல இருந்தா நான் அல்லாஹ்வுடைய முஹப்பத் எனக்கு குறைஞ்சிருக்கு. அல்லாஹ்வுடைய நேசம் இல்லாம நான் இருக்கிறேன். சகோதரர்களே பெரியார்களே, நான் செய்யக்கூடிய வியாபாரத்துல அது வட்டி, அது பொய், அதுல புரட்டு, அதுல ஏமாற்றம் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்றா நான் அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை உள்ளத்துல வச்சு நான் வியாபாரம் செய்ய உலகத்துடைய ஆதாயங்களை, உலகத்துடைய லாபங்களை மட்டும் எதிர்பார்த்து உலகத்தை அடைவதற்காக மாத்திரம் என்னுடைய வியாபாரத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எனவே சகோதரர்களே பெரியார்களே, எதை செஞ்சாலும் அல்லாஹ்வை முதன்மைப்படுத்தி செய்கிற நேரம் அது சகோதரர்களே பெரியார்களே வாழ்க்கை அது நலவானதாகத்தான் இருக்கும், ஹைரானதாகத்தான் இருக்கும். ஒரு நாளும் வாழ்க்கை அது அல்லாஹ்வுடைய கோபத்துடைய நிலைமைக்கு ஆளாகும். எனவே சகோதரர்களே பெரியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய அந்த அன்புடைய வெளிப்பாடு தான் நமக்கு வரணும். என தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முதன்மை கொடுக்கும். தொழுகையா முக்கியமான ஒரு கடமை தான் தொழுகை என்கிறது. முக்கியமான கடமை என்கிறது தான் தொழுகை என்கிறது. சகோதரர்களே பெரியார்களே, அதுக்கே முதலாவது நான் முக்கியத்துவம் கொடுத்தல் என்றிருந்தால் இதர கட்டளைகள், அல்லாஹ்வுடைய இதர அந்த கட்டளைகளுக்கு என்ற வாழ்க்கையில் நாம் உதவி கொடுக்க மாட்டோம். எனவே சகோதரர்களே பெரியார்களே, எனவே அந்த அல்லாஹ்வை முஹப்பத், அல்லாஹ்வை அன்பு பாராட்டுவோம். சகோதரர்களே பெரியார்களே, வாழ்க்கையில் அல்லாஹ் எதை ஏற்படுத்துவதாக இருந்தாலும், வாழ்க்கையில் அல்லாஹ் எதை எங்களுக்கு தாரதாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய நலவுக்காக வேண்டித்தான், ஒரு மனிதனுடைய கயிறுக்காக வேண்டித்தான். அல்லாஹ் அடியார்களுக்கு ஒரு நாள் அநியாயம் செய்ய மாட்டான். இன்னல்லாஹ லா யظلم, குர்ஆன் வருகிறது, வலா யظلم ரப்புக அஹதா. உங்களோட ரப்பு ஒரு நாளும் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் அநியாயக்காரன் அல்ல. ஹதீஸுல் குத்ஸில சொல்றான், இன்னி ஹர்ரம்து ظلم அலா நஃப்ஸி.
ஹதீஸ் குத்ஸில வாசகம் அல்லாஹ் சொல்றான், இன்னி ஹர்ரத்து துல்ம அலா நஃப்ஸி, அநியாயத்தை எனக்கே நான் ஹராமாக்கி இருக்கிறேன். அநியாயம் எனக்கு ஹராம். அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், ஃபலா தஸாலமு, நீங்க ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சு கொண்டு வாழ வேண்டாம். அல்லாஹ்வே அடியார்களுக்கு வாழ்க்கையில எல்லா நலவுகளையும் சில நேரம் சில கெடுதிகளா அவங்களுக்கு வர விளங்கும். ஆனா ஒரு மனிதனுக்கு அது கெடுதியாக இருந்தாலும் நலவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த இரக்கம் அவனின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி, அவனின் பக்கம் தன்னுடைய வாழ்க்கையை திருப்புவதற்காக வேண்டித்தான் சில நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்படுத்துவார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய முஹப்பத் சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்கள் தான் எப்ப நாங்கள் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நாங்கள் வைப்போமோ ஒரு நாளும் எங்களுடைய தாய் தந்தைகளுக்கு மாற்றம் செய்ய மாட்டோம். ஒரு நாளும் என்னுடைய அல்லாஹ்வுக்கு நாங்கள் மாற்றம் செய்ய மாட்டோம். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாலிபம் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் ஆக்குவேன். நடத்தானே சகோதரர்களே, பெரியார்களே, நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரிசிக்கு கீழால் நிழல் கொடுப்பான். அது ஒரு கூட்டம் தான் ஷாபுன், வாலிபர்கள். யாரு? யஷாஃபி இபாதத்தில்லாஹ், தந்த வாலிபத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்கினவர்களுக்கு அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அந்த அரிசிக்கு கீழால் நிழலை கொடுப்பான். எனவே வாலிபர்களே, வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பாடங்களை படித்துத்தாரான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்காகவே. உலகத்தில வாலிபத்தோடு என்னாலும் இல்லை. என் வாலிபத்தில் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய வாலிபத்தில் எனக்கு வந்து சேரும் என்பது தெரியாது. எனவே நான் என் வாலிபத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்க வேண்டும். அதனாலதான் முக்கியமான பகுதி தான் ரெண்டு பகுதி. ஒன்று உம்மா வாப்பாட பேச்சை கேளுங்க, இரண்டாவது அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை ரப்பாக நீங்க முதலாவது வணங்குங்க, இரண்டாவது அல்லாஹ் சொல்லிட்டாரான் வாப்பா உம்மாக்கு இஹ்சான் செய்யுங்க, உபகாரம் செய்யுங்க, உம்மா வாப்பாட பேச்சை கேளுங்க. நீங்க சில நேரம் வலா தகுல் லஹுமா உஃபின், உம்மா வாப்பாட பேச்சை கட்டவானம், சீண்டவானம், சொல்லவானம். சில நலவுகளை தான் தாயின் தந்தையர்கள் வாழ்க்கையை சொல்லி தருவாங்க. இன்னைக்கு நாங்க உம்மா வாப்பாட பேச்சை எப்ப மிஸ் பண்றோமோ, எப்ப நாங்க அதை உதாசீனம் செய்வோமோ, எப்ப வாழ்க்கையை நாங்க எடுக்க மாட்டோமோ, அங்க சில முசீபத்துகள் வாழ்க்கையில் அடைஞ்சிடான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே என வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்குவோம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவராக நாங்கள் வாழ்க்கையை ஆக்குவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அவன் புரிந்து கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்குவானா. அதே போலதான் சும்மால செல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான், சுணங்கி வாராக்கள் கொஞ்சம் நேரத்தோட வாரத்துக்கு முயற்சி நல்லா ரகசி. இந்த நாளும் வாழ்க்கையில சும்மா கடைசி அல்ல. பொதுவாக நான் எல்லா இடங்கள்ல சும்மாக்கு போனாலும் செல்ல ஒரு விஷயம் தான். இப்ப நான் இங்க வந்து 2 மாசம் ஜும்மாக்களை செஞ்சு கொண்டிருக்கிறேன். இன்னும் பார்த்தாலும் கடைசி டைம்ல தான் வந்து சேர்றான். இது அழகல்ல, வாழ்க்கையில நலவல்ல. அதனால எப்பவும் ஜும்மாவுக்கு நேர காலத்தோட வாரத்துக்கு போய் செய்ய பாருங்க. 12:15 பாங்க, 12:15 பாங்கன்னா நாங்க எத்தனை மணிக்கு வந்து ஜும்மாவுக்கு வந்து சேர்றோம்? 1 மணி 1:05. இது நாங்க இதை அல்லாஹ்வை ஏமாத்தவா? வாழ்க்கையில யார் ஏமாத்துறது? அல்லாஹ்வை ஏமாத்தலாம். என வாழ்க்கையை நாங்க எப்பவும் எதனாலுமே அப்படியே கொண்டு போறது இல்லை. என வாழ்க்கையில திருப்பு முறை நாங்க ஆக்கும். ஒரு கிழமை தான் ஏதோ மிஸ் ஆகுது, எதனாலும் மிஸ் ஆகுறதில்லை. நேரத்தோட வளர்றதுக்கு நான் பழகணும், அதுக்கு முன்னால குளிக்கணும். ஆக குறைஞ்சது 12:30 நாங்க ஜும்மாக்கு வந்து சேரக்கூடிய இளமைக்கு வாலிபத்தை இருக்கக்கூடிய மூத்தவர்கள் சகோதரர்கள் அதை நீங்க வாலிபர்களுக்கு முன்னுதாரணமாக செஞ்சு காட்டணும். எனவே இதுல கொஞ்சம் கரை செலுத்துங்க. கடைசியில் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார். இது அழகல்ல, இது வாழ்க்கையில மிச்சம் பாதிக்கக்கூடிய விஷயங்கள், தொழுகையை பராமரிக்கக்கூடிய விஷயங்கள். வாழ்க்கையில சில நேரம் நீங்க சுரங்கி வாரது சும்மாவும் கூட தப்பி போகலாம்.
எனவே அந்த அல்லாஹ்வை சரியான முறையில முகப்பத் வச்சு நேரகாலத்தோட துமாக்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிடுவானா. யாதாவுடைய பாவலை மன்னிச்சிருவாயா, யாதாக தாய்களுடைய பாவலை மன்னிச்சிருவாயா, உஸ்தாவுடைய பாவலை மன்னிச்சிருவாயா, யாதா பூரா முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவலை மன்னிச்சிருவாயாக. யா அல்லாஹ் உலக வாழ்க்கையில யா அல்லாஹ் உன்னை சரியான முறையில விளங்கி யா அல்லாஹ் வாழ்றதுக்கு நீ தௌஃபீக் செய்யா. உன்னை விளங்கல்ல யா அல்லாஹ், உன்னை முகப்பத் இல்லாம இருக்குது யா அல்லாஹ், அதற்கான கட்டளை உதாசீனம் செய்யணும் யா அல்லாஹ், உன்னை விட்டும் தூரமாகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை முகப்பத்தை தந்துரு யா அல்லாஹ், உன்னை இறங்கக்கூடிய அடியார்களை ஆக்கி யா அல்லாஹ். யாதா இபாதத்துகள்ல யா அல்லாஹ் இன்பத்தை தா யா அல்லாஹ், இபாதத்துகள்ல யா அல்லாஹ் இன்பத்தை உருவாக்கி யா அல்லாஹ், பாவங்களை வெறுப்பத்தை தரு யா அல்லாஹ், பாவத்தை விட்டு உங்களை தூரமாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்துல வாழும் காலமெல்லாம் உன்னோட பொருத்தத்தோட ரிதாவோட வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த மௌத்தோட பொருத்தத்தோட அடையும் யா அல்லாஹ், கனிமாட அடையணும் யா அல்லாஹ், நீ பொருந்து கொள்ளக்கூடிய மௌத்தான மௌத்தியமாக்கி தந்துருவாயாக. யா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால எல்லா நிலைமைகளையும் யா அல்லாஹ் சீராக்கி தந்துருவாயாக. யா அல்லாஹ் சுவர்க்கத்துடைய அடியார்களாக நம் அனைவர்களை கபூல் செய்து கொள்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فإني أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى تخرجكم من النار وتدخلكم في الجنة الأعلى. وقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إن الله غفور رحيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من أحب لله وأعطى لله ومنع لله فقد استكمل الإيمان، أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم في القرآن الكريم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ورؤوف رحيم رب حليم، فاستغفروه إنه هو الغفور